சீயோனுடைய நீதி, எருசலேமுடைய நீதி பிரகாசத்தை போலவும், சீயோனுடைய இரட்சிப்பு, எருசலேமுடைய இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவராகிய சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் எருசலேம், நீங்கள் தான் சீயோன், நீங்கள் நானும் தான் தேவன் விரும்புகிற சீயோன் எருசலேமாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய நீதியை பிரகாசத்தை போலவும், நம்முடைய இரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அவர் இனி அமர்ந்திருக்க மாட்டார். நம்மை பிரகாசிக்க பண்ணுவதுதான் அவருடைய வேலை. நம்மை எரிந்து கொழுந்து விட்டு எரிய பண்ணி, நம்மை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஏராளமான மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் வழிநடத்துகிறதற்கு நம்மை கருவியா பயன்படுத்துகிறது வரையிலும் அவர்